Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now. 110வது சென்னை காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் பொறுப்பேற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அண்ணா உட்காருண்ணா. ஏய் பின்னாடி போயிருக்கான் பாரு. அண்ணா கொஞ்சம் கீழே இருக்குண்ணா. சார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? சென்னையின் காவல்துறையில் 110வது காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் அவர்கள் தற்போது பதவியேற்றார். குறிப்பாக சென்னை காவல்துறையின் முக்கிய பொறுப்புகள்ல அவர் கையெழுத்திட்டு தனது முதல் கையெழுத்தை பதிவிட்டு அதன் பின்பாக அவர் சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பதவியில பொறுப்பு வகித்த நிலையில தற்போது இவருக்கு சென்னை காவல் ஆணையர் பதவியானது கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் தற்போது 8வது, அதாவது சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர்களுக்கு 8வது மாடியில் கோப்புகளில் கையெழுத்து தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். இவர் சென்னை காவல் ஆணையராக பதவி பொறுப்பு வகித்துள்ள இந்த அருண் என்பவர் பல்வேறு பொறுப்புகள்ல இருந்துள்ளார். அதாவது ஏற்கனவே இந்த பொறுப்பில் இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் டிஜிபி கேடர்ல இருந்த நிலையில தற்போது சென்னை காவல்துறையினர் இந்த பொறுப்பானது ஏடிஜிபி கேடருக்கு தாழ்த்தப்பட்டு தற்போது இவருக்கு ஏடிஜிபி பொறுப்புல இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த இவர் பதவி வகித்துள்ள நிலையில இவர் 1998ஆம் பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான அருணிற்கு இவரது சொந்த ஊர் சேலம் என்பதும், இவர் சென்னை பல்கலைக்கழகத்துல பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பும், உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல காவல்துறை மேலாண்மை பிரிவில பட்டப்படிப்பு முடித்துள்ளார். இந்திய காவல் பணி பயிற்சி முடிந்தவுடன் நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்கள்ல உதவி காவல் கண்காணிப்பாளராகவும், கரூர், கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள்ல காவல் கண்காணிப்பாளராகவும், பின்னர் துணை ஆணையராகவும் இவர் பொறுப்பு வகித்துள்ளார். குறிப்பாக சென்னை காவல் ஆணையராக உட்பட்ட ஜேசியாகவும் இவர் போக்குவரத்து பிரிவுல பணியாற்றியுள்ளார். மிகவும் சட்டம் ஒழுங்குல தகுந்த அதிக பணி செய்து வந்த இவருக்கு தற்போது சென்னை காவல் ஆணையர் பொறுப்பானது வழங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டுல 2வது முறையாக இவர் திருச்சி மாநகர காவல் ஆணையரும் இவர் பணியாற்றியுள்ளார். 2022ஆம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக இவர் பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் இவர் பணியை முடித்துள்ளார். தற்போது கூடுதல் ஏடிஜிபியாக உள்ள அருணுக்கு தற்போது சென்னை காவல் ஆணையர் பதவியானது வழங்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்குல, அதாவது ஆம்ஸ்டாங் கொலை என பல்வேறு சட்டம் ஒழுங்குல தற்போது சென்னையில குற்றஞ்சாட்டப்பட்டு வரும் நிலையில தற்போது சென்னை காவல் ஆணையராக அருணிற்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டு கூடுதல் கவனம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம் சதீஷ்மணி. சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக தற்போது அருண் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இவருடைய பின்னணி மற்றும் இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? சென்னை மாநகர காவல் ஆணையர் பதவி என்பது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற காவல் ஆணையரக பதவியோட தனி சிறப்பு மிக்கது. இவர்கள் நேரடியாக உயரதிகாரியாகவே ஹோம் முடிந்தால் முதல்வர் உள்ளிட்டோரிடம் நேரடியாக பேசக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு காவல் ஆணையர் பதவி சென்னை மாநகர காவல் ஆணையர் பதவி. அதனுடைய ஆணையராக தற்போது அருண் பதவியேற்றிருக்கிறார்.
காவல்துறையில ஒவ்வொரு அதிகாரிகளுமே ஒவ்வொரு பிரிவுல வந்து மிக எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து உளவுத்துறையில இருக்கலாம், ஒருத்தர் விசாரணையில இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து சாட்சியங்களை, இன்னொருத்தர் வந்து ஆவணங்களை பதிவு செய்வதில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஏடிஜிபி அருண் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாப்பதில் வந்து அனுபவம் மிக்கவர் அப்படிங்கிறது வந்து காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுது. மேலும் சட்ட ஒழுங்குல வந்து மிக சிறப்பாக கையாண்டவர் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவரோட அனுபவங்கள் பாத்தீங்க அப்படின்னா, இவர் இணை ஆணையரா வந்திருக்க சென்னையில இருந்திருக்காரு, கூடுதல் ஆணையரா இருந்திருக்கிறாரு, அதே போல ஆவடி கமிஷனரேட்டோட கமிஷனராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த பதவியெல்லாம் வகிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அங்க வந்து வேலை பார்த்து கொண்டு ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு இருக்கிறப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6க்கும் மேற்பட்ட பிரபல ரவுடிகள் மீதெல்லாம் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சீர்காழி சத்யா, அதே போல திருச்சியில வந்து சமீபத்தில் ஒரு பிரபல கொலை குற்றவாளி வந்து துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கப்பட்டார். இது போல ரவுடிகளை வந்து கட்டுக்குள் வைத்திருப்பது வந்து மிகுந்த ஒரு கண்காணிப்பு மிகுந்த ஒரு அதிகாரி. அதே போல அந்த சட்டம் ஒழுங்கையும் வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படிங்கிறத காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில தான் தற்போது சென்னை மாநகரத்தின் கமிஷனராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். சதீஷ்மணி, தற்போது காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கும் அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய காத்திருக்கிறார்? அது குறித்தான தகவல்கள் என்ன தெரிய வந்திருக்கிறதா? நிச்சயமாக எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த சமீபத்தில் நடந்த 2 நாளுக்கு முன்பாக நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தான் வந்து மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே அதுல முக்கியமான என்ன விஷயம்னா, அதுல வந்து ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆற்காடு ரவுடியுடைய தம்பிகள் வந்து பழிக்கு பழியாக இந்த கொலையை நடத்தியதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே சென்னையில் உள்ள ரவுடிகள் அவர்களுடைய வந்து ரவுடிகளை முதல் முறையாக அவர்களோட பட்டியல் எடுத்து அவர்களை வந்து ஒடுக்கும் பணி தான் இவருடைய முதல் பணியாக இருக்கும் அப்படிங்கறத வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலக தரப்புல வந்து தெரிவிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய எந்த விவகாரங்கள்லாம் உள்ளது என்பதை வரிசைப்படுத்தி அதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அதனை கண்காணிப்பை பலப்படுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சதீஷ்மணி, தற்போது காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் என்னென்ன செய்ய போகிறார் என நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழல்ல இவருடைய பின்னணி என்னவாக இருக்குது? இதற்கு முன்னர் அவர் வகித்த பதவிகள் குறித்தான விவரங்கள். சரியா? ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறேன். சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை. இங்கே எல்லா பணியிலையும் பணிபுரிந்திருக்கிறேன். டிசி அண்ணா நகரா, டிசி மவுண்டா, ஜேசி டிராஃபிக், ஜேசி சவுத்து, அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக், அடிஷ்னல் நார்த். ஸோ சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை. சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடியஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கனேவன்ஸு, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும். இப்போ நீங்கள் கேளுங்க சார். இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட், போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையாக இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட் பர்சன் ஹூ ஆர் சிட்டிங் இன் தி கமிஷனர் சிட்டி போலீஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் நிறைய பதவிகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான பதவி. அதான் சொல்லிட்டாங்க, சிட்டியில் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு கூடுதல் பொறுப்பு. அதான் சொல்லணும். இப்போ பட் என்னன்னா எல்என்ஓ வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போசிஷன் வந்து தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. இல்லை, இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க? வாட் ஆர் யூ இல்லை, இஃப் யூ வாண்ட் மீ டு பி ஸ்பெசிஃபிக்னா, அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது? பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா? எப்பயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ அதிகமாகிருச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ வந்து 2022, 2023 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும்
இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை, அதை பண்ணுவோம். பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே இன்டெலிஜென்ஸ் வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை. அது எனக்கு தெரியல, அதை நான் செக் பண்ணணும். நான் இப்போ தானே கமிஷனராக பொறுப்பேற்று இருக்கிறேன், பார்க்குறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காத அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். பகுதியில் ஒன் பை ஒன் எடுப்போம், அது எடுப்போம். சிறப்பு நடவடிக்கை அதான் முதல்ல சொல்லிட்டேன் சார். புறநகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் இருந்துச்சு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை பார்த்தா சென்னையில இந்த நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது. இதை ஒடுக்கத்துக்கும் ரவுடிகளை ஒடுக்கத்துக்கும் இந்த நடவடிக்கை முதல்ல ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன் நான். என்னது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலையும் சரி, குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் முன்னுரிமை பண்ணுவாங்க. என்டையர்லி ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லுங்க. சில ஸ்டேஷன்ஸ் வந்து மென் பவர் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அது அதெல்லாம் பார்த்தோம், அதை களையக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். சார், நீங்கள் ஆல்ரெடி வந்து நார்த் அடிஷனல் கமிஷனர் இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர்ஸ் டீம் ஒன்று வச்சுருந்தீங்க. இப்போ அந்த கேங்ஸ்டர் டீம் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு எதெல்லாம் ரிவைவ் பண்ணுமோ பண்ணுவோம். இல்லைன்னு சொல்லி இந்த போதைப் பொருள் புழக்கம் வந்து அதிகரிச்சு தடுக்கிறதுக்கு ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஆவடியில் இருந்தீங்க, தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ரெகுலர் போலீசிங், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும். போலீஸ் அதிகாரிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸுமாங்க. அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. இப்போ தான் வந்து நான் பொறுப்பை ஏற்றிருக்கிறதுனால இதுக்கு மேலே தான் சார். இதை சொன்னேங்க. அப்போ நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் தெரியுது. நல்லா 3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன், 4வது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன, சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும், அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும், ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ப்ரியாரிட்டி. போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய. நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன், போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி செய்வோம். என்கவுண்டர்ன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிடுவோம். சரியா? ரைட்டுங்க. அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிற அரசுக்கு கண்டிப்பாக, அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணுவோம். அறிவிக்கப்பட்ட 2 மணி நேரத்தில் 110வது சென்னை காவல் ஆணையராக அருண் IPS பொறுப்பேற்றிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்ற அருண் IPS தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now.